அதாவது இதை வந்து பவருன்னெலாம் சொல்ல முடியாது. இதில் பவர் இருக்குது, இல்லை இருக்கும், இருக்காது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இஸ்லாத்தினுடைய கடமை, 5வது கடமை ஹஜ்ஜு செய்தல். உம்ராவும் ஹஜ்ஜும் செய்தல் 5வது கடமை. அதாவது முதல் இப்போ இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பே 5 படிகளாக கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை மொழிய வேண்டும், 1. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழுகை. கண்டிப்பாக 5 வேளையும் தொழுக வேண்டும், அது கட்டாயம், கட்டாய கடமை. இறைவனுக்காக வழிபடுதல், வழிபாடு செய்தல் 2வது. 3வது நோன்பு வைத்தல். நோன்பு கண்டிப்பாக, ரம்ஜானுடைய நோன்பு வைத்தல் 3வது. 4வது ஜக்காத்து கொடுத்தல். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து 100க்கு 2.5% வீதம் ஜக்காத்து கொடுத்தல். 5வது ஹஜ்ஜு செய்தல். இந்த 5ம் இஸ்லாத்தினுடைய கண்டிப்பான கடமை. அதை ஒரு மனிதன் முஸ்லீமாக பிறந்தால் செய்தே ஆக வேண்டும்.